ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஹோல்சேலில் வாங்கணும், ரீட்டைலில் வாங்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு வாங்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும், தென் ஜிஎஸ்டி எப்படி எடுக்கணும், என்ன ஜிஎஸ்டி எடுக்கணும், காம்போஸ்ட் ஜிஎஸ்டி எடுக்கணுமா, மந்த்லி ஜிஎஸ்டி எடுக்கணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராடக்ட் இருந்தால் ஃபுட் ப்ராடக்ட் எஃப்எஸ்எஸ்சி எடுக்கணும், தென் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நுணுக்கங்கள்லாம் வந்து எங்களோட ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். ஓகே, எங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொன்னோன்னா 2500 ருபீஸ் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்தோட டர்ன் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ். ஆக்சுவலி அந்த 7000 ருபீஸை வச்சு நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் ப்ராடக்ட் சர்ச் பண்ணி போட்டோம். இப்போ எங்களுடைய டர்ன் ஓவர் என்ன பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. இப்போ